வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். விடுதலை புலிகளால் கொல்லப்பட்டவர்களே செம்மணியில் புதைப்பு. சரத் வீரசேகர பகிரங்க குற்றச்சாட்டு. செம்மணி மனித புதைகுழி பகுதியை பார்வையிடவுள்ள மனித உரிமைகள் ஆணைக்குழு. யானை தாக்கி குடும்பஸ்தர் உயிரிழப்பு. மட்டக்களப்பில் அதிகாலையில் சம்பவம். அரச உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறும் மஹிந்த ராஜபக்ஷ நாமல் அறிவிப்பு. ராஜபக்ஷர்களுக்கு எதிராக செயல்பட்டால் பாரிய நெருக்கடிகளை எதிர்கொள்ள நேரிடும் எச்சரிக்கும் மனோஜ் கமகே. ஆடை தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து விபத்து. 42 பேர் காயம். பஸ் கட்டணங்கள் தொடர்பில் வெளியான அறிவித்தல். ரயில் கழிப்பறையில் தொப்புள் கொடியுடன் பெண் சிசுவின் சடலம் மீட்பு. இலங்கையர்களுக்கு அதிக வேலை வாய்ப்புகளை வழங்கும் பல நாடுகள். இலங்கை ஏதிலிகளுக்கு இந்திய கடவுச்சீட்டு. நீதிமன்றத்தின் உத்தரவு. கல்கிசையில் நடந்த பயங்கரம். இளைஞன் கொடூரமாக கொலை. செம்மணி மனித புதைக்குழி விவகாரத்தை இராணுவத்தின் மீது சுமத்துவதற்கு ஒரு தரப்பினர் முயற்சிக்கின்றார்கள் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், இராணுவத்தின் உயர் அதிகாரிகள் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்படும் போது அவர்களை சிறைச்சாலையில் ஏனைய கைதிகளுடன் ஒன்றாக அடைக்காமல் வீட்டுக்காவலில் வைக்க முடியும். ஆனால் கைது செய்யப்பட்ட கடற்படையின் முன்னாள் தளபதி ஏனைய கைதிகளுடன் ஒன்றாக சிறை கூண்டில் அடைக்கப்பட்டுள்ளார். கடத்தி காணாமலாக்கப்பட்ட விவகாரத்தில் தான் கடற்படையின் முன்னாள் தளபதி சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் கூட்டத்தொடர் எதிர்வரும் மாதம் இடம்பெறவுள்ள நிலையில் இலங்கைக்கு அழுத்தம் பிரயோகிக்கும் நாடுகளை திருப்திப்படுத்துவதற்காகவா முப்படைகளின் முன்னாள் அதிகாரிகள் கைது செய்யப்படுகிறார்கள் என்ற சந்தேகம் காணப்படுகிறது. விடுதலை புலிகள் அமைப்பினர் சித்திரவதை முகாம்களை நடத்தினர். விடுதலை புலிகள் அமைப்பில் இணைவதற்கு இணக்கம் தெரிவிக்காத தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அவ்வாறு கொல்லப்பட்டவர்களின் உடல்கள் செம்மணி பகுதியில் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்றார். இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு எதிர்வரும் ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஜாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழி பிரதேசத்தை பார்வையிடுவதற்கு தீர்மானித்துள்ளது. இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் 3 ஆணையாளர்கள் மற்றும் 2 பணிப்பாளர்களுடன் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலர்கள் அடங்கிய குழுவினர் குறித்த பிரதேசத்திற்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குறித்த குழுவினர் செம்மணி மனித புதைகுழி அகழ்வு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள தரப்பினருடனும் கலந்துரையாடல்களை மேற்கொள்ள உள்ளனர். அத்துடன் காணாமல் போனோர் அலுவலக அதிகாரிகளுடனும் மனித உரிமைகளுக்கும் அபிவிருத்திகளுக்குமான நிலையத்தின் பிரதிநிதிகளுடனும் சந்திப்புகளை மேற்கொள்ள உள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு வெள்ளாவலில் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு கூலாவடி நெல்லிக்காட்டில் இன்று அதிகாலை யானை தாக்கி 4 பிள்ளைகளின் தந்தை ஒருவர் உயிரிழந்துள்ளார். நேற்றிரவு நெல்லிக்காட்டு கிராமத்திற்குள் புகுந்த யானை வீட்டின் முன்பகுதியில் வைத்து மாணிக்கம் ராமலிங்கம் என்பவரை தாக்கியுள்ளது. யானையின் தாக்குதல் காரணமாக படுகாயமடைந்தவரை களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதும் அவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் வெள்ளாவளி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை ரத்து செய்யும் சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டவுடன் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அரசு உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறுவார் என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற தொகுதி அமைப்பாளர்களுடனான சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். முன்னாள் ஜனாதிபதிகள் தொடர்பில் தீர்மானங்களை எடுக்கும் ஜனாதிபதி தனது எதிர்காலம் குறித்தும் அவதானம் செலுத்த வேண்டும். இந்த நாட்டில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு இன்றும் பல்வேறு அச்சுறுத்தல்கள் காணப்படுகின்றன. ஜனாதிபதி மாலைதீவுக்கு அரச பயணத்திற்காக சென்றார். நான் எனது தனிப்பட்ட தேவைக்காக சென்றேன். இருவரும் ஒரே விமானத்தில் தான் சென்றோம். இதுபோன்றும் பெரிய விடயமல்ல. இந்த அரசாங்கம் அதிகாரத்துக்கு வந்து இராஜ்யத்தை பலவீனப்படுத்தும் வகையில் செயல்படுகிறது. அரசு அதிகாரிகள் சுயாதீனமான முறையில் செயல்பட முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது என்றார். பிரதான அனுசரணை வழங்குவோர் விடி கேஷ் அண்ட் கேரி மற்றும் விடி சூப்பர் ஸ்டோரின் ஓன் பிராண்டான கல்யாணி அன்னபூரணி பிராண்டின் சகலவிதமான பொருட்கள் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள், பழ வகைகள், சிறு தானியங்கள், எண்ணெய் வகைகள், பூஜை பொருட்கள், அன்றாட வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் விடி கேஷ் அண்ட் கேரி மற்றும் விடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பல். ராஜபக்ஷர்களுக்கு எதிராக செயல்பட்டதால் தான் நல்லாட்சி அரசாங்கம் நெருக்கடிக்கு உள்ளானது. இந்த அரசாங்கமும் அவ்வாறு செயல்பட்டால் பாரிய நெருக்கடிகளை எதிர்கொள்ள நேரிடும் என சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்தார்.
ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் பிரதமர்களுக்கு உரிய சிறப்புரிமைகளை வழங்குவது அரசியல் கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாகும். அரசியல் கலாச்சாரத்தை புறக்கணித்துவிட்டு முன்னாள் ஜனாதிபதிகளை பழிவாங்கும் நோக்கத்தில் அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதிகளின் உரிமத்தை ரத்து செய்யும் சட்டமூலத்தை கொண்டு வந்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை மாத்திரம் இலக்காக கொண்டு அவரை கொழும்பிலிருந்து வெளியேற்றி மெதமுள்ளவுக்கு கொண்டு செல்வதற்காகவே இந்த சட்டமூலம் தயாரிக்கப்பட்டுள்ளது. மஹிந்தவை மெதமுள்ளவுக்கு அனுப்பி வைக்கும் சட்டமூலம் என்று பெயர் வைத்திருக்கலாம். மஹிந்த ராஜபக்ஷவுக்கு எதிராக செயல்பட்டால் அது அரசாங்கத்திற்கு எதிரானதாக அமையும். ராஜபக்ஷர்களுக்கு எதிராக செயல்பட்டதால் தான் நல்லாட்சி அரசாங்கம் நெருக்கடிக்குள்ளானது. இந்த அரசாங்கமும் அவ்வாறு செயல்பட்டால் பாரிய நெருக்கடிகளை ஆட்சியாளர்கள் எதிர்கொள்ள நேரிடும் என எச்சரித்தார். கேகாலை அவிசாவளி வீதியின் தெகியோவிட்ட பகுதியில் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 42 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த விபத்து இன்று காலை இடம்பெற்றுள்ளது. ஆடை தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து ஒன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக அருகிலுள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. விபத்துக்கான காரணம் குறித்து தெஹியோவிட்ட போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஆகஸ்ட் மாதத்திற்கான பேருந்து கட்டணங்களில் எந்த மாற்றமும் இல்லை என தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். ஆகஸ்ட் மாதத்திற்கான எரிபொருள் விலையில் எந்த மாற்றமும் இல்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நேற்று முன்தினம் இரவு தெரிவித்துள்ளது. அதன்படி 1 லிட்டர் வெள்ளை டீசலின் விலை 289 ரூபாவாகவும் 95 ஒக்டேன் பெட்ரோலின் விலை 341 ரூபாவாகவும் 1 லிட்டர் சூப்பர் டீசலின் விலை 325 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. எனவே எரிபொருள் விலையில் எந்த மாற்றமும் மேற்கொள்ளப்படாததால் பஸ் கட்டணங்களிலும் எந்த மாற்றமும் மேற்கொள்ளப்படாது என தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன மேலும் தெரிவித்துள்ளார். மாளிகாவத்தை ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த 8346 எண் ரயிலின் 3ஆம் வகுப்பு பெட்டியின் கழிப்பறையில் தொப்புள் கொடியுடன் பெண் சிசுவின் சடலம் நேற்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சடலமாக கண்டுபிடிக்கப்பட்ட சிசுவுக்கு வயது சுமார் 3 நாட்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இரவு பயணத்தை முடித்து புத்தளத்திலிருந்து கல்கிசை நோக்கி வந்த ரயில் மாளிகாவத்தை நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்தது. அதை பராமரிக்க சென்ற தொழிலாளர்கள் குழுவினர் 3ஆம் வகுப்பு பட்டியிலிருந்து கடும் துர்நாற்றம் வீசுவதை உணர்ந்து சோதனை செய்த போது ஒரு பையில் சுற்றப்பட்ட நிலையில் சிசுவின் சடலத்தை கண்டுபிடித்துள்ளனர். தெமட்டஹொட போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வருகை தந்து விசாரணைகளை ஆரம்பித்தனர். அழுத்கம நீதமான பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்து சடலத்தையும் ரயில் பட்டியையும் பார்வையிட்டார். சிசுவின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டுள்ளதுடன் சம்பவத்திற்கான காரணம் மற்றும் குற்றவாளியை கண்டறிய விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. ஜப்பான், தென்கொரியா மற்றும் இஸ்ரேல் போன்ற நாடுகளில் இலங்கையர்களுக்கு அதிக வேலைவாய்ப்புகளை வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்தார். இலங்கை வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகத்தின் பல பிரிவுகள் புதிய அலுவலக வளாகத்தில் நிறுவப்பட்டதை முன்னிட்டு பத்திரமுல்லையில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்ற போது அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். புதிய அரசாங்கத்தின் நியமனத்துடன் பல்வேறு துறைகளில் அரசியல் தலையீடு இல்லாததால் வளர்ந்த நாடுகள் இலங்கை தொழிலாளர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை திறந்து வருவதாக பிரதி அமைச்சர் தெரிவித்தார். இலங்கை வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகத்தின் பல பிரிவுகள் நாரகேன்பட்டியில் உள்ள மெக்வரா பியச அலுவலகத்தில் இயங்கியதுடன் வெளிநாட்டு சமூகத்திற்கு ஏற்பட்ட சிரமத்தை கருத்திற்கொண்டு இந்த பிரிவுகள் பத்திரமுல்லையில் உள்ள தலைமை அலுவலகத்திற்கு அருகிலுள்ள ஒரு கட்டடத்தில் நிறுவப்பட்டன. இந்தியாவில் பிறந்த நாடற்றவர் என்ற நிலையில் உள்ள இலங்கை தமிழ் எதிரிகளுக்கு இந்திய கடவுச்சீட்டுகளை வழங்குவதற்கான விண்ணப்பங்களை மறுபரிசீலனை செய்யுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. சென்னை மேல் நீதிமன்றத்தின் மதுரை கிளை மத்திய அரசாங்கத்திற்கு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. தனது விண்ணப்பத்தை பரிசீலித்து இந்திய கடவுச்சீட்டை வழங்குமாறு மத்திய அரசுக்கு உத்தரவிடக் கோரி 2024 இலங்கையின் ஏதிலி ஒருவர் தாக்கல் செய்த மனுவை விசாரணை செய்த போதே நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு இந்திய குடிமக்கள் அல்லாதவர்களுக்கு கடவுச்சீட்டுகள் அல்லது பயண ஆவணத்தை வழங்க மத்திய அரசுக்கு அதிகாரம் அளிப்பதாக இந்திய ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. கொழும்பு புறநகர் பகுதி கல்கிசை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு அரண்ய வீட்டு வசதி பகுதியில் இரு குழுக்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளார்.
இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. அங்குலான பகுதியை சேர்ந்த 28 வயதுடையவரே உயிரிழந்துள்ளார். இரு தரப்பினருக்கிடையே ஏற்பட்ட தகராறை தொடர்ந்து கூர்மையான ஆயுதங்களால் தாக்கப்பட்டதால் இந்த கொலை இடம்பெற்றதாக ஆரம்ப விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. காயமடைந்தவர்களில் ஒருவர் லுனாவ வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்ததாகவும் மற்றொருவர் மேலதிக சிகிச்சைக்காக களுவோவில வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதாகவும் கல்கிசை போலீசார் தெரிவித்தனர். கொலையை செய்த சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மேலும் பிரதேசத்திலிருந்து தப்பிச் சென்ற அவர்களை கைது செய்ய கல்கிசை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். முட்டைகளை கழுவிய பின் சேமித்து வைப்பது நுகர்வுக்கு தீங்கு விளைவிக்கும் என்று பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது. முட்டைகளை கழுவுவது மேற்பரப்பில் உள்ள கிருமிகளை முட்டைகளுக்குள் மாற்றும் என சங்கத்தின் தலைவர் புலினா ரணசிங்க தெரிவித்துள்ளார். இது குறித்து மேலும் கருத்து தெரிவித்த அவர், முட்டையோடு முழுமையாக மூடப்படவில்லை, இது மிகவும் நுண்ணிய துளைகளை கொண்டுள்ளது. எனவே முட்டைகளை கழுவும் போது மேற்பரப்பில் உள்ள அழுக்கு, தூசி மற்றும் விலங்குகளின் கழிவுகள் தண்ணீரில் கரைந்து முட்டையின் உள்ளே நகரும். முட்டையின் உள்ளே புரதத்தின் மீது நுண்ணுயிரிகள் செல்லுமானால் அவை விரைவாக வளர்ந்து நச்சு நிலைமைகளை ஏற்படுத்தும். எனவே முட்டைகளை கழுவிய பின் சேமித்து வைப்பது தீங்கு விளைவிக்கும் என்று அவர் மேலும் தெரிவித்தார். ரஷ்யாவின் எண்ணெயிலிருந்து சுத்திகரிக்கப்பட்டு பெறப்படும் டீசலுக்கு தடைகளை விதிப்பது குறித்து ஐரோப்பா பரிசீலிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் இது டீசல் பற்றாக்குறைக்கு வழிவகுக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினம் சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. உலக சந்தையில் WTI ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 67.33 அமெரிக்க டாலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. அத்துடன் பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 69.67 அமெரிக்க டாலராக வீழ்ச்சியடைந்துள்ளது. இதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை இன்றைய தினம் 3.08 அமெரிக்க டாலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.